எக்கோ படத்தோட கிளைமேக்ஸில் குரியச்சனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தை பார்த்த நிறைய பேர் யோசிக்கிற விஷயம். கிளைமேக்ஸில் டைரக்டர் நரேன் கேரக்டர் மூலமாக சொல்கிற விஷயம், கொஞ்ச நாள் பதுங்கி இருக்கலான்னு போன குரியச்சனை மிலாத்தி தன்னோட கண்ட்ரோலில் இருக்க நாய்ங்க மூலமாக பல வருஷங்களாக வெளியே வர முடியாதபடி செஞ்சுட்டாங்க. ஆனால் அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிலாத்தி நாய்ங்களை வச்சு குரியச்சனை ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணல, குரியச்சனுக்கு தேவையான சாப்பாடும் நாய்ங்களையும் கொண்டு போய் கொடுத்துரும். இதை நீங்கள் மிலாத்தி பியூஸ்க்கு சொல்கிற மலேசியா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் யோசையாவோட நாய்ங்க பழங்கள் கொண்டு வரது, மீன் பிடிக்கிறது, மூங்கிலில் உணவு கொண்டு வர காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. அதையே தான் மிலாத்தியும் குரியச்சனுக்கு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூங்கிலை தான் பியூஸ் கிளைமேக்ஸில் கிச்சனில் பார்க்குறான். கிளைமேக்ஸில் மிலாத்தி மலைகளோட அழகை ரசிக்கலை, குரியச்சனை தான் மானிட்டர் பண்ணுறாங்க. தன்னை நாய்ங்க மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்த முதல் புருஷங்கிட்ட இருந்து குரியச்சன் காப்பாற்றுறதா நினைக்காம ஏன் குரியச்சன் மேலே மிலாத்தி கோவம்? ஏன்னா யோசையா மிலாத்தியை நாய்ங்களை வச்சு ப்ரொடெக்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாருங்கிறத தாண்டி அவரோட மிலாத்தி சந்தோஷமாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறத அவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க எப்படி ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறதுலையே தெரிஞ்சிருக்கும். அதோட நாய்ங்களை கொண்டுட்டு மிலாத்தி கிட்ட குரியச்சன் என்ன ஃபேமிலி ட்ரஸ்ட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவார். அதை மிலாத்தி பண்ணாங்க, ஆனால் குரியச்சன் பண்ணலை. ஒரு வகையில் முதல் புருஷன் பண்ணதை தான் குரியச்சனும் மிலாத்திக்கு பண்ணுறாரு. ஸோ எப்போ மோகன் போத்தன் மூலமாக உண்மை மிலாத்திக்கு தெரிய வருதோ அப்போ அதை குரியச்சனும் மறுக்கலன்னு ஆன பிறகு தான் தன்னோட பழிவாங்கலை மிலாத்தி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குரியச்சன் கூட்டி வந்த நாய்ங்களுக்கு மிலாத்தி தான் மாஸ்டர், குரியச்சன் இல்லை.